தனிநபரை விட குழுவின் வேகமும் வெற்றியும் அதிகமாகும், வெற்றி விரைவாகும். தனிநபரை விட குழுவின் வேகம் மிக அதிகமாகும், வெற்றி விரைவாகும். எப்போவுமே நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட ஒரு டீமோடு சேர்ந்து பண்ணுறது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமோ அதே தான் ஒரு பிஸ்னஸில் நம்ம ஒரு 1-to-1 கொடுக்குறத கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 10 பேர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் மீட்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளாக ஒரு வீட்லேயே வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷன் மெத்தட் அப்படின்றது மிக மிக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை க்ரியேட் பண்ணணும், ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஹோம் மீட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் டியர் லீடர்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய லீடர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன்னா இது அதுக்கான விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லீடர்ஸ். ஓகே, ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு லீடர் ரொம்ப ரிப்பீட்டடாக இந்த விஷயம் கேட்டிருக்காரு, மிஸ்டர் வீரமணி நினைக்கிற ஒரு நேமு. ஓகே, நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காரு நம்ம சேனலில். அண்டு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே நிறைய கமெண்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்க இந்த ஹோம் மீட்டிங் சம்மந்தமாக. ஓகே, அந்த எல்லா கேள்விக்குமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மிஸ்டர் வீரமணி. ஓகே டியர் லீடர், அண்ட் தேங்க்யூ. அண்ட் டியர் லீடர்ஸ், இந்த ஹோம் மீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் டைப். 1-to-1 கொடுக்குறது எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் டைப்போ ஒரு 10-20 பேர் 30 பேர் வரைக்கும் நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக வச்சு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு பேர் ஹோம் மீட்டிங் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணுறோம். வாட் இஸ் ஹோம் மீட்டிங் அப்படின்றதுக்கு இதுதான் டெஃபினேஷன். ஒரு 10லேருந்து மினிமமாக ஒரு 30 பேர் வரைக்கும். ஓகே, a small set of people in our home and கண்டக்ட் ப்ரோக்ராம். மேபி அது ஒரு சேல்ஸ் ப்ராடக்டை பேஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ப்ராடக்ட் சம்மந்தமான ஒரு வேல்யூவை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்கலாம், அல்லது ஒரு டீமை பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் உங்களுடைய டீம் தனிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இதை பண்ணுறதை விட உங்களோட டீமில் ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்க, ஒரு 4-5 பேருக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா ஹோம் மீட்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவல் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹோம் மீட்டிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பாக்டாக இருக்கும் டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஒரு வீட்டில் ஒரு பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்கள அல்லது நீங்கள் உங்களுடைய அந்த அன்னோன் ப்ராஸ்பெக்டிங் பண்ணி ஓரளவு கனெக்ட் ஆகி ஓரளவுக்கு நோனாக வந்தவங்க, ஹாஃப் நோனாக வந்தவங்க, இந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் சம்திங் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்குது அல்லது தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அப்படி கூட நம்ம வைக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு இடத்துல கண்டக்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் ஹோம் மீட்டிங் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மினிமமாக ஒரு 10 பேர் இருக்கணும், மேக்ஸிமம் ஒரு 30 மெம்பர்ஸ் நம்ம இதில் இருக்கலாம் அப்படின்றது தான் இங்கே மெயின் கான்செப்ட். சரியா? அப்போ இந்த ஹோம் மீட்டிங் அப்படின்றதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன் இதை பண்ணணும் அப்படின்றதுல நம்ம நிறைய ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1-to-1 அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட, ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி போகிறப்ப அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா பலவிதமான சேலஞ்சஸ் இருக்கும். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு 4 அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாலுமே அதில் ஒரு 2 பேரை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். டைம் மாறும், சேலஞ்சஸ் இருக்கும், அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஓகே, அப்போ இதே மாதிரி டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலையும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பட் ஆனால் ஒரு ஹோம் மீட்டிங் நீங்கள் வைக்கிறப்ப உங்களோட ஆட்களும் டீமோட ஆட்களும் எல்லாருமே ஒரே இடத்துல நம்ம வைக்கிறப்ப கொஞ்சம் பேர் வரலைனா கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். கொஞ்சம் பேர் மிஸ் ஆனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது. ஓகே, அவங்களோட டைமும் வேஸ்ட் ஆகாது. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கிறப்ப அந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப நிறைய டைம் அண்ட் எனர்ஜி நமக்கு சேவ் ஆகுது டியர் லீடர்ஸ். ஓகே, அப்போ வெரி குயிக் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது வீட்டில் லைவில் உட்காந்துக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு ஹோம் மீட்டிங் பற்றி பேசுகிறேன். ஜஸ்ட் நிறைய ஆன்லைனில் பண்ணுற அந்த விஷயங்கள் நான் சொல்ல. ஓகே, இந்த ஹோம் மீட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பாக்டடாக இருக்கும், நிறைய டைம் சேவ் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 1-to-1 நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. பட் ஒரு லீடராக உங்கள் டீமில் இருக்கவங்க உருவாகிறதுக்கு இந்த ஹோம் மீட்டிங்கில் ஒரு 10 பேர் முன்னாடி பேச வைக்கிறப்ப அவங்க லீடராக உருவாக்குறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுப்போம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் 10 பேர் முன்னாடி பேசுகிறப்ப தான் நாளைக்கு 1000 பேர் முன்னாடி நீங்கள் பேச முடியலையா, அப்போ தான் நீங்கள் ஒரு தலை சிறந்த லீடராக உருவாக்க முடியும். அப்போ அந்த ஒரு பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஹோம் மீட்டிங்கில். அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இதை கண்டக்ட் பண்ணலாம். ஒரு ஹால் மீட்டிங்கு ஒரு ஈவெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு நம்ம இன்விடேஷன் கொடுத்து பலவிதமான விஷயங்கள் பண்ணி அந்த ஹாலுக்கு ரெண்ட் கொடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஒரு ஹோமில் நம்ம ஜஸ்ட் ஒரு 10 சேர் போட்டு அழகாக பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டாக? ஸோ இது ரொம்ப எளிமையாக இருக்கும். அண்ட் ஹை லெவல் ஆஃப் பாண்டிங் கனெக்ட் ஆகும். மக்கள் கூட வீட்டில் உட்காந்து பேசுகிறப்ப அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம ப்ரோக்ராம் நம்ம ஹாலில் அல்லது நம்ம தனியாக பேசினா கூட ஒரு வீட்டில் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு ரிலேஷன்ஸ்லாம் நம்ம ஒன்றா சேர்ந்து எப்படி பேசுவோம், அந்த ஃபீல், அந்த பாண்டிங், அந்த கனெக்ட் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும் லீடர்ஸ். ஓகே, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது
பண்ணுறதுக்கு அந்த கனெக்டும் அந்த பாண்டிங் ரொம்ப முக்கியம். அது ஹோம் மீட்டிங்கில் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டீம் ஆல்சோ அடாப்ட் ஈஸியாக வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஹோம் மீட்டிங்கில் அடாப்ட் பண்ணக்கூடிய டீம்ஸுடைய அந்த வெற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரே ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு 10 லீடர்ஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1-to-1 கொடுக்குறாங்கன்னா ஒரு 10 1-to-1 தான் வரும். பட் அதே 10 லீடர்ஸ் 10 பேர் ஹோம் மீட்டிங் உட்கார வச்சா 100 பேருக்கு ப்ரெசன்டேஷன் அல்லது அந்த ப்ராடக்ட்டுடைய அந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு கொண்டு போய் சேர்க்க முடியும். கரெக்டாக? அப்போ அதாவது உழைப்பு ஒன்று, ஆனால் அதனுடைய ப்ராசஸ் வேறு. நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கே 100 ப்ரெசன்டேஷன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ ப்ரெசன்டேஷன் எடுக்க முடியும்? கரெக்டாக இல்லையா? எவ்வளோ பேருக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும்? எப்போவுமே நம்ம எவ்வளோ பேர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் வரும். நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நிறைய ஸ்கில்லை கற்றுக்கிட்டு பல விதமான விஷயங்கள் பண்ணாலும் ஒரு நாளைக்கு நான் 10 தான் கொடுப்பேன்னா அதில் 10 கொஞ்சம் க்ளோசிங் தான் ஆகும். அதே ஒரு நாளைக்கு 100 கொடுப்பேன் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் இஸ் வெரி வெரி மேசிவ். கரெக்டாக? அதுதான் ஹோம் மீட்டிங்குடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஈவெண்ட்னா அடிக்கடி கண்டக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு நிறைய அரேஞ்ச் பண்ணணும், நிறைய சேலஞ்சஸ், நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. அப்படி பண்ணாததுக்கு வேல்யூ இருக்காது. ஆனால் ஹோம் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணலாம். அடிக்கடி நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மக்களை ஈஸியாக சேர்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வருவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்றதுனால அது வந்துட்டு ரொம்ப எளிமையான ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக கூப்பிடலாம் இல்லையா? இதே ஒரு ஹாலுக்கு வரதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். அது வேறு கான்செப்ட். பட் ஹோம் மீட்டிங் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி பவர்ஃபுல் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே டியர் லீடர்ஸ், ஃபைன். ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம இந்த பார்த்துட்டு இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. நிறைய நம்ம வந்துட்டு இதில் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஹோம் மீட்டிங்னா என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு அதில் பெனிஃபிட் இருக்குது அண்ட் என்ன எப்படி அதை பண்ணுன்றதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் மீட்டிங் அப்படின்னா மினிமமாக உங்கள் டீமில் ஒரு 5 லீடர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹோம் மீட்டிங் வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 1-to-1 பண்ணி ஒரு டீமை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் நிறைய பேர் கூப்பிட்றப்ப சேலஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு 10 பேர் 20 பேர் தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பட் டீம் இருக்காங்கன்னா டீமோடு சேர்ந்து நீங்கள் வந்துட்டு அந்த ஒர்க்கை பண்ணி அந்த ரிசல்ட் எடுக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒருத்தர் நீங்கள் கூப்பிட்டா ஒரு 10 பேர் கூப்பிடுவீங்க. ஆனால் டீமோடு சேர்ந்து கூப்பிட்றப்போ ஒரு 50 பேர் கூப்பிட்டா தான் ஒரு 20 பேர் 30 பேர் வருவாங்க. ஓகே, அப்போ டீம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ரெக்கார்டாக ஒரு 10லேருந்து 30 பேர் ஹோம் மீட்டிங்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வச்சுக்கணும். அண்ட் அதுக்கு மேலே போகக்கூடாது. மினிமமாக ஒரு 10 பேர் இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 30 மெம்பர்ஸ் அப்படின்றது எனஃப். அதுக்கு மேலே போச்சுன்னா அது ஹால் மீட்டிங்காக மாறிடும். அந்த கனெக்ட் வராது. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறப்ப அது வேறு மாதிரி போகும். ஓகே, அது ஹால் மீட்டிங்காக ஒரு அரங்க கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹோம் மீட்டிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் கொடுக்கணும்னா அவங்கள நீங்கள் டேரெக்டாக அந்த கண்ணுக்கு நீங்கள் தெரிகிற தூரத்தில் ஆட்கள் வந்துட்டு இருக்கணும்னா ஒரு 10 to 30 மெம்பர்ஸ். அண்ட் டூல்ஸ் இந்த ஒரு ஹோம் மீட்டிங் ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்லில் நீங்கள் மாஸ்டராக இருந்தீங்கன்னா டூல்ஸ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்கிறதுல நீங்கள் மாஸ்டராக இருக்கீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் உங்களுக்கு டூல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு போர்டு வச்சு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப பெட்டர். அது ஓகே. இல்லை உங்களுக்கு பிபிடி இருந்துச்சுன்னா அதுவே போதுமானது. உங்கள் கம்பெனியோட பிபிடி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணி அதில் நீங்கள் பேசலாம். அண்ட் இல்லை என்கிட்ட வந்து ப்ரொஜெக்டர் இருக்குன்னா நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இன்னும் கொஞ்சம் லேப்டாப் வச்சு கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். தாராளமாக நீங்கள் எந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் டியர் லீடர்ஸ். அண்ட் டூல்ஸை விட நீங்கள் பேசக்கூடிய மக்களை அந்த ப்ரெசன்டேஷனில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ டூல்ஸ்லாம் வந்துட்டு அடிஷ்னல் சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். அண்ட் உண்மையிலுமே ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கிறப்ப அது நல்லா தான் இருக்கும். பட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் மக்களுக்கும் உங்களுக்குமான அந்த ப்ரெசென்டருக்கும் பீப்புளுக்குமான கனெக்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எப்படி அந்த ப்ரெசன்டேஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 4 விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் ஓகே ஒரு 1/4 மணி நேரம் ஒரு லைஃப்னா என்ன, பிஸ்னஸ்னால் என்ன, வெல்த்னா என்ன, ஃபினான்ஷியல் அப்படின்ற கஷ்டங்கள் யாருக்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் அவங்களுடைய பெயின், நீடு, அவங்களுடைய ஆசைகள், கனவுகள், உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை டைரெக்டாக அவங்ககிட்ட நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். இந்த விஷயத்தை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தட்ட நீங்கள் கேட்கலாம். இல்லை கூட்டத்தில் ஒரு 2-3 பேர்ட்ட கேட்கலாம். கேட்டு அந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷன் வீடியோ நிறைய அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி எடுக்கணும்னு. அதே விஷயத்தை ஹோம் மீட்டிங்கில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கூட கனெக்ட் ஆகி ஒரு 10 to 30 மெம்பர்ஸ் இருக்கிறப்ப அப்ளை பண்ணால் தட் இஸ் எனஃப். அண்ட் பார்ட் 1ல் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணணும். 2வது பார்ட்டில் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் கம்பெனியோடைய ப்ரொஃபைலு, பிளானு, டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரியா? இது ரொம்ப அதிகமாக இந்த டெஸ்டிமோனி அதுக்கப்புறம் இந்த இன்கம் ப்ரூஃப் அதெல்லாம் காட்டக்கூடாது. கம்பெனி இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, இது வந்துட்டு ஒரு செகண்ட் பார்ட் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணணும். மக்கள் திகட்டாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். அண்ட் 3வது ஓகே இந்த மீட்டிங்குடைய பர்பஸ் என்ன, அதில் என்னென்ன யாரெல்லாம் வந்துட்டு அதில் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க, என்னென்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லலாம். நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை நீங்கள் பிச் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ்
பிஸ்னஸ் பிளானை பேச் பண்ணாலும் ஓகே. அண்ட் அவங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் 1ஐயும் பார்ட் 3யும் கனெக்ட் பண்ணி சரியா, அண்ட் அந்த பெனிஃபிட் என்னென்னா அவங்களுக்கு இதில் கிடைக்கும், அதில் ரிசல்ட் என்னென்னலாம் கிடைச்சா அவங்க லைஃப் எப்படி இருக்குன்ற ஃபீலை கொடுக்கறதுக்கு பேர் தான் ரிசல்ட்டு பார்ட் 3ல் சரியா. இது ஒரு 10லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு ஐடியாலஜி, இது நீங்கள் எப்படி வேணால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். அது நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்மேட்டாக நீங்கள் வந்துட்டு க்ரியேட் பண்ணி உங்கள் டீமுக்கு கைட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் பார்ட் 4 என்ன அப்படின்னா ஃபைனல் பார்ட் தான். இதில் ஃபைனலாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் எடுத்துருக்கா, 3 பார்ட்டுக்கு சேர்த்து ஒரு 45 மினிட்ஸ் வரும். லாஸ்ட் பார்ட் வந்து ஒரு 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அதாவது என்னென்னா Q&A டவுட்ஸ் இது வரைக்கும் எடுத்த இந்த ப்ரெசன்டேஷன்லையும் இந்த ஒரு ப்ரோக்ராம்லையும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் டவுட்டுக்கும் நீங்கள் அந்த இடத்துலேயே உட்காந்து கிளியர் பண்ணுறப்ப இதில் ஒரு சிலர் மனசில் இருக்கிறது வெளிப்படையாக கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்காம இருப்பாங்க. அப்போ கேட்காதவங்களுக்கும் கேட்டவங்க கேட்ட கேள்வி அவங்க மனசுக்குள்ளே இருக்கும், அது வந்துட்டு அவங்களுக்கு கிளியர் ஆகிடும் சரியா. அப்போ நிறைய அந்த க்ளோசிங் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித்தின் அந்த ஒரு 1/2 hour 1 hourல நம்ம ஒருத்தருக்கு 10 மணி நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு 10, 20, 30 பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலே அந்த டவுட்டை கிளியர் பண்ணாலே எல்லாருக்குமே ரொம்ப கிளியர் ஆகிடும். அதை முடிச்ச உடனே க்ளோசிங் எடுக்கணும். யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க, சீரியஸாக இருக்கீங்க, அல்லது இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்ற அந்த க்ளோசிங் ரொம்ப முக்கியம். இதுதான் பார்ட் 4. இதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1 hourலேருந்து 1.5 hour மேக்ஸிமம் ஒரு ஹோம் மீட்டிங், அதுக்கு மேலே போகக்கூடாது. இடையில தேவைப்பட்டுச்சுன்னா டீ கொடுக்குறது, அந்த காஃபி கொடுக்குறது, ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் ஓகே. நிறைய எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வீட்டில் நம்ம வந்து கெஸ்ட் வந்து எப்படி டீ வச்சு கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு 10-20 பேர் டீ வச்சாலே உங்களுக்கு அதுக்கே ஒரு அமௌண்ட் வந்துடும் இல்லையா. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். உங்களால் என்ன விஷயங்கள் உங்கள் கையில் டூல்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த ஹோம் மீட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் டீ லீடர்ஸ் ஓகே ஃபைன். அண்ட் எனிவே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப டீப்பாக கற்றுக்கிட்டு ரொம்ப பக்காவான ஒரு பிபிடியை ரெடி பண்ணி ஒரு தரமான ஒரு ப்ரெசென்டராக நீங்கள் வரணும். ஒரு ஹோம் மீட்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு லெஜெண்டாக க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஓகே அதுக்கான ட்ரைனிங்ஸ் நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டியில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்காக எஸ்பெஷலி ஓகே. ஸோ இண்டிவிஜுவல் ட்ரைனிங், பிஸ்னஸ் ட்ரைனிங் அண்ட் டீம் ட்ரைனிங் அண்ட் அது போக கார்ப்பரேட் ட்ரைனிங்கும் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த விஷயங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ எனிவே தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோவோட எண்ணில் அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் ட்ரைனிங் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ டே லீடர்ஸ், டேக் கேர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம திணறீங்களா? இன்வைட் பண்ணா மீட்டிங்கே சுத்தமா வரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கா? பிரசன்டேஷன் எப்படி தரமா கொடுக்கணும், நான் ஆல்ரெடி எங்க கம்பெனில கொடுக்குற பிரசன்டேஷனும் கரெக்டா இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்களுடைய போனை வந்துட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ரெஸ்பான்ஸே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஐடி போட்டு உள்ள வந்த புது டீம் கூட தெரிச்சு ஓடுறாங்க, டீம் நிலைச்சு நிக்க மாட்டேங்குது. கஸ்டமர்ஸ் நிறைய அப்ஜெக்ஷன் வச்சு கொள்றாங்க. ஃபாலோ அப் எப்படி பண்றதுன்னு தெரியல, க்ளோசிங் எப்படி பண்றதுன்னு தெரியல. உண்மையிலேயே தரமான ஒரு டீம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியல. எந்த சப்போர்ட் பண்ணாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய தரமான ஒரு 9 ஸ்கில்ல இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டிங், கான்டாக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், பிரசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப் பண்ற இந்த 9 ஸ்கில்லையும் 499 அப்படின்ற காஸ்ட்ல 3 days நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாஸ்டர் ப்ரோக்ராம் கமிங் வீக் மண்டே டு வெனஸ்டே மார்னிங் 5 AM to 7 AM நம்ம அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான மக்கள் அட்டெண்ட் பண்ணி பெரிய லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன இந்த ப்ரோக்ராமை சீரியஸா இருக்க பீப்புள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்களும் உங்க டீமும் உங்க நெட்வொர்க் பிசினஸ்ல நல்ல வெல்த்தை சம்பாதிச்சு ஹாப்பியா இருங்க.